சார், உங்க பல்லவன் போக்குவரத்து கழக பஸ் பண்ண வேலையை பாத்தீங்களா? இப்படி செஞ்சா நாங்க எப்படி சார் ஆபீஸ் போறது? உங்க பஸ் டிரைவர்ல கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்ல மாட்டீங்களா? சார், மெதுவா போனாலும் திட்டுறீங்க, ஃபாஸ்டா போனாலும் திட்டுறீங்க. உங்க மேல சேத்த வாரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு? ரோட்ல பள்ளத்தை நோண்டிட்டு அதை சரியா மூடாம போனா தண்ணி தேங்கித்தானே சார் நிக்கும். நீங்க பள்ளம் நோண்ட டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க. பள்ளம் நோண்டது யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? 4-5 டிபார்ட்மெண்ட் நோண்டறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க. மன்னிக்கணும் சார், நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல, மின்சார வாரியம் பல்ல நோண்டவே இல்ல. நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே. தம்பி, ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல. நாங்களே திருவான்மையூர்ல இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும்? நாங்க தோண்டவே இல்லையே. நீ எதுக்கும் PWD ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி. பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவ லீவ்ல போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க. பிரசவ லீவ்ல போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா? சார், போஸ்டிங் போடணும் சார். ஆனா போடவர் கேஷ் லீவ்ல போயிட்டாரு. என்னங்கடா அராஜகமா இருக்கு? உங்க சூப்பரண்ட் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார். நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க? லீவ் போட வந்த மாட்டிக்கிட்டேன். சார், சார், ஆபீஸுக்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமையை பாத்தீங்களா சார்? பல்லவன் சேத்தவாரி அடிச்சுட்டு போயிட்டான். பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா MES ல போய் கேட்க சொல்றாங்க. MES ல போய் கேட்டா PWD ல போய் கேட்க சொல்றாங்க. PWD ல போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர்ல போய் கேட்க சொல்றாங்க. என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பல்லவன் நல்லவனா? நல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, வல்லவனா? வல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, பல்லவனா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. அட போங்கப்பா. என்னமா இது? நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 800 ரூபாய் செலவழிச்சேன். 800 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபாய் செலவழிச்சேன். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1200 ரூபாய் செலவழிச்சேன். இப்ப நான் சோலையா 1600 ரூபாய் வாங்குறேன். 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏமா உன்னால துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாதா? நீ பேசாம நிதி மந்திரி ஆயிட வேண்டியதானே? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஏன் ஏறுது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலை ஏத்துறான்? இதெல்லாம் யாரு கேக்குறது? நாம தான் கேட்கணும். அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு. கண்டவன் நிக்கிறான். அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க, பூனைக்கு ஓட்டு போடுங்கிறான். அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது, கிழிகிழின்னு கிழிக்கணும். அடுத்த தடவை கிழிக்கிறப்பா. கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில. ஐயோ, நிர்வாகத்தை மாத்திட்டானே, நிர்வாகத்தை மாத்திட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்டயாவது பேசலாமா? அடிப்பாடி இவ ஒண்ணு. நிர்வாகம் என் கையிலேயே இருக்கும்னு நினைச்சு சில தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ திடீர்னு நிர்வாகத்தையே மாத்திட்டான். அரிசிக்காரனுக்கு 400 ரூபாய் பாக்கின்னு எழுதியிருக்கேன். அது 400 ரூபாய் இல்ல, 600 ரூபாய். இதே மாதிரி பால்காரன், மளிகை சாமா எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு. அவங்க கிட்ட இவன் நேர்ல பேசிட்டான்னா நல்லா மாட்டிக்குவேன். அதுக்கு என்னமா செய்ய போற? பழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாமானையும் மார்வாடி கடைக்கு தானம் எழுதிட வேண்டியதுதான். என்ன பாக்குற? இப்படித்தான் 12 வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா, நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல. உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாரியாத்த சத்தியமா நான் நல்லவங்க. பொய் சொல்லாதே. ஐயா, நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அவன் சொல்றது நியாயமா படுது. அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பிறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க. உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது.
ஐயா உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமே இருக்குங்க. பச்சையப்பா ஐயா, உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பொஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற. இப்போ உன் நாக்குல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. சரகமணி, சரகமணி. என்னப்பா மாமா? ஏண்டா சரகமணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்குள்ள நிறைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல அவனுக்கு வர சொன்னது? நானா வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி. பெரிய பாசமலர் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா, எப்படி இருக்க? சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற? நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம். அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல், குழப்பம், தெல்லுமுன்னு திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன். எங்க அந்த லெட்டர் காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சி தரமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவை குடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை, ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ அந்த டம்ளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. இந்த அம்மா வரேம்மா. புவனேஸ்வரி, நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கே, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வேணா போய் தொலை. பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலையும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலையும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா, 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும்
அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு. வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்ன? என்னடா புளியங்கொட்டை, எப்படி இருக்க? சௌக்கியமா? புளியங்கோட்டையா? யார் புளியங்கோட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்டை கூட தேராதான். நான் சொல்லல, உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார், புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழைப்பழத்தை கொடு, அந்த வாழைப்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய சோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கொட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பஞ்சாலம் குறிச்சின்னா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை. எட்டயபுரம்னா மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க, நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கொட்டைங்கிறாரு. காலனா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ் உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோச்சுக்காதீங்க, இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா, பரதேசி. பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு சரி, பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு, நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்தியை சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா. அண்ணா கோச்சுக்காதீங்க, உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிர்தம் ஆயிடும். நீ குடு. வாடா, உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாச்சலம். விருத்தாச்சலமா? வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வாய நினைக்கலாமா? ஒன்ன விருத்தாச்சலம், வெங்கடாச்சலம்,
நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றிய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, 5 or 10 காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற. அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ. சரங்கபாணி, உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்ல வேளை அவங்களே வெளியில போயிட்டாங்க. உன் தம்பியும் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டான். நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. நான் மிஷின்ல போய் மாவு அரைச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருமா, நான் போயிட்டு வரேன். ஐயே, நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ தான்டா வீட்டுல இருக்கணும். என்ன சொல்ற? இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இரு, நான் போயிட்டு வர்றேன். பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீ இரு, நான் போயிட்டு வரேன். இல்லப்பா, நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் தாண்டா போகணும். சரி, நீயே போயிட்டு வாங்க. சாரங்கபாணி, போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன்டா கண்ணா. நீ கூட, நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் தாண்டா போகணும். மிஷினுக்கு போறது 5 ஆண்டு திட்டமாக்கிட்டாங்களே. வாமா, வா சாமி கும்பிட்டுக்க. இந்த பாரு, அதுதான் வீடு. நேரா உள்ள போ. சாரங்கபாணி இருப்பான், அவன் ஒன்ன பொண்ணு பார்ப்பான். ஐயோ, தனியாவா? நீங்க வரலீங்களா? அவன் என்னையா பொண்ணு பார்க்க போறான்? உன்னத்தனமா பொண்ணு பார்க்க போறான். நாங்க வரக்கூடாதுமா. அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சண்டை. அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. போமா, போ போ போ. அடடே, என்ன நட பார்த்து தோத்துது. அம்மா இல்லீங்களா? வெளில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு நீலவேணி. நீலவேணியா? அப்போ உங்க அப்பா பேரு? ராசபாண்டி தேவரு. அப்போ உங்க அம்மா? பெத்த அம்மா திரிபுர சுந்தரி, வளர்த்த அம்மா வள்ளியம்மா ஆச்சி. இருங்க, யார் நீங்க? எங்க வீட்டு ரூம்ல இருந்து ஓடி வரீங்க? உன்னோட வந்தவங்களா? நாங்கெல்லாம் காதல் தேவதைங்க. யாராவது 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க உடனே வந்துருவோம். வழக்கமா 20-30 பேர் வருவாங்க. உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும். நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா? சாரங்கபாணி, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியலப்பா, காலையில இருந்து புது கவிதை எழுதணும் வேகம் ஜுரமா அடிக்குது. உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம்? வீட்டுல ஒருத்தன் பைத்தியானது போறதா? ஏன் நான் மட்டும் பைத்தியமா கூடாதா? இது நான் மட்டும் புது கவிதை எழுதக்கூடாதா? இல்ல எனக்கு எழுத வராதா? வந்துடுச்சு. ஒரு நிமிஷம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது. ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான், வண்டி கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கு? சாரங்கபாணி, என்னாச்சு உனக்கு? ஏன் தாறுமாறா பேசுற? தாறுமாறாக பேசுவதும், கண்ணா பின்னாவென பெனாத்துவதும், எக்கச்சக்கமாக ஜொல்லு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது. ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபம் கூறியது. வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும். வாசல்ல கட்டினா படிகாரம், கையில கட்டினா கடிகாரம். இது எப்படி? மேல பேசினா விவகாரம், உள்ள போனா பலகாரம். எழுந்துடுறா. என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா? அப்பா, ஷாஜகான் அழிந்தான். அது பழைய கதைப்பா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான், மும்தாஜ் அழிந்தாள். ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம், இந்த பேனாவை உடைக்கலாம். ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, டாக்டரை கூப்பிடுமா? மணி நேரம் நல்லா தூங்கும். தூங்குமா? அவ என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க? மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன். அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஒருவேளை எழுந்தாவா? ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணி, என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உடம்பு என்ன பண்ணுது? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணா. தப்பா எடுத்துக்க மாட்டியா? இல்லப்பா. நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம். ஐயோ, நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? வேணாமா, அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது. ஐயோ, அம்மா ஓடி போய் முகமது அலியை கூட்டுவாமா. அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு. முகமது அலியா? கிடைக்கலன்னா ப்ரூஸ்லி பரவாயில்ல. ஐயோ, என்ன இளவாச்சமா இவருக்கு?
எதையாவது பார்த்து பயந்துட்டேன்னா என்ன? அம்மா ஆ? சமயக்கட்டுல ஆ. கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வ? தூக்கி வெளியில கொட்டிடுவியா? ஆஹா. தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா? அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன். சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா? அதையும் தான் பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா? பூசணிக்காயும் பரங்கிக்காயும் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குவா. அடேய், ஐயோ நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க என்ன வாங்கப்பா. இருக்கு? வாங்கப்பா. அம்மா ஆ. கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல, ஆமா உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல, ஆமா சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது. ஏமா? ஏன்? நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிற டப்பால இருந்ததுனாலயா? சரங்கபாணி. நீலவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் வேணான்ட்டேன். இன்னைக்கு அந்த நீலவேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா. மேட்டூர் அணையே உடைஞ்சு என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதே. பேசாதடா கண்ணா. தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே. பாழாகாதடா கண்ணா. கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவையை பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்களே. பேச மாட்டாங்கடா கண்ணா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னடா கண்ணா, அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே? இல்லம்மா, அவளுக்காக நான் இவ்வளவு அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத. ராஜபாண்டி தேவர், ராஜபாண்டி தேவர், வாங்க 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 வாங்க. அம்மா நீலவேணி, வாமா 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 வாமா. என்ன சொக்கு பொடி போட்டம்மா அந்த சாரங்கபாணிக்கு? கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். ஒத்த கால நிக்கிறாங்களா? கால வலிக்க போகுது. இன்னொரு காலையும் கீழே வச்சிட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கறை அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துடுவேன். போங்க என்னடி உன் பொண்ணு இவ்வளவு வைக்கப்படுறா? போங்க. கந்தசாமி, அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பாத்தியா? போங்க. என்னப்பா சாரங்கபாணி, கல்யாண இன்விடேஷன் எல்லாம் அச்சடிச்சாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்துருவார். ஐயோ, உங்க அப்பா கையால நான் இன்விடேஷன் வாங்குறது அது தனி. நாளைக்கு நல்ல நாள். எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரை நான் இங்க கூட்டிட்டு வரேன். உங்க மாமாவும் சுதந்திர போராட்ட பரம்பரை இல்லையா? அவர் கையால முதல் இன்விடேஷனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது அவருக்கும் மரியாதை, உங்க மாமாவுக்கும் மரியாதை, அதை விட அந்த இன்விடேஷனுக்கே தனி மரியாதை. சாரங்கபாணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. சம்பந்திக்கு என் கையாலவா இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது ஏன் என்ன இல்ல. ஆனா உன் மாமே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. காலனா காசுக்கு போறாத வெத்து வேட்டு பயாவ என்ன எழவ புழுகி தொலைச்சானோ பொய்யையும் புழுகியும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவன்னு நம்ப வச்சிருக்கான். மாமா அவர்கிட்ட ஏதாவது புளிகி இருந்தா அதுக்கு நாமப்பா பொறுப்பு. நாம புளிக்கணுமா? மாமா சுதந்திர போராட்ட பரம்பரைன்னு நாம போய் சொன்னோமா? அவர் தானே சொன்னார். இதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. அப்போ நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். ஓ மாமனே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கட்டும். அவங்க வரும்போது நீங்க வீட்டுல இல்லன்னா எப்படிப்பா? டேய், உங்க அம்மா குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. ஓ மாமா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். சுத்தமா அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா? இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு? ஆதங்கம்டா. 7 கழுத வயசாச்சே, இன்னும் நீ உருப்பிள்ளையே அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க. பாவம் வருத்தப்படுது பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு? அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசி இருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதுனதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? அண்ணா, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்க எல்லாம் பத்தமிட பட்டாபிராமன் வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே, அத சொல்லுங்க. அப்போவாவது அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கப்படணும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி எல்லாம் 10 மணிக்கே வந்தது இல்லைங்கிற, அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடுறதுக்கு நீ திங்கிறதுலயே இரு. திண்டி திண்டி. நீங்க சொல்லுங்க,
இந்த பத்தமிட ஊத்தப்ப யார்? இந்த பத்தமிட பட்டாபிராம யாரு சொல்லுங்க கொஞ்சம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 47க்கு முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்? உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்து விடு, நாட்டுக்கு வா. நவகார யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். உங்க பொண்ணா? ஆமாங்க. வேண்டுதல? ஆமாங்க. கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க, அதுக்காகத்தான். மாமா இஷ்டத்துக்கு புளிகி இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்லா மாட்டிக்கிட்டார். அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளை பத்தி எல்லாம் கேட்க போறாங்க. அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க. ஓஹோ. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன், அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தமட பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த பத்தமிட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் தேவரு, அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு, எடுத்து வளர்த்தது செட்டியாரம்மா. அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா? இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு. ஆமா, எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க? பையன் பேரு சாரங்கபாணி. சாரங்கபாணியா? அவங்க அப்பா யாரு? அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வெட்டுங்களாம். கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க? பையனோட அம்மாவும் தாய் மாமனும். அந்த தாய் மாமனோட பேரு? சாட்சாத்து முருக கடவுளுடைய பேருங்க, காவிச்சேட்ட கந்தசாமி. ஐயோ ஐயோ, நிறுத்துமா. யாருங்க நீங்க? ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க? நான் யாரா? நீ சொன்னீங்க யாரோ ஒரு வெத்து வேட்டுன்னு. அது நான் தாயா? நான் வெத்து வேட்டா அதிர் வேட்டான்னு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ ஏறத்தாழ 400 வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்களா? நான் கிபிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கிமுக்க வரையா? யாரையா அந்த பத்தமிட பட்டாபிராம? அத சொல்லையா முதல்ல. சொன்னேனே, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. உன்னை அப்படியே உங்க அறைய போறேனா? ஆமா, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க. நீ யார உன் சித்தப்ப பத்தமிட? அவன் என்ன தியாகம் பண்ணா? அதை சொல்லலாம் முதல்ல. டாய் கந்தசாமி, சம்பந்தி என்ன மன்னிக்கணும், உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா ஒரு தேவருக்கும் ஐயங்காருக்கும் பிறந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரம்மா தூக்கி வளர்த்த பொண்ணு என் பையனுக்கு நீ பேசி முடிப்ப. எந்திரிச்சு வெளியில போட ராஸ்கல். யாருடா இது? பொண்ணோட அப்பா. நம்ம வீட்டு விஷயம் இவங்க முன்னாடி எதுக்கு? இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம பத்திரிகை கொடுத்து அனுப்பிச்சிடலாம், அப்புறம் நம்ம வீட்டு விஷயத்தை பேசிக்கலாம். நீ யாரா மானம் கெட்ட பையன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு? கடப்பாறை எடுத்து மண்டைய பொழந்துடுவேன். அடிதடி ஆயிரும் போல் இருக்கடா. வட ஓடி போயிடலாம். கந்தசாமி, கல்யாணம் நிச்சயமாகி அடிப்பிரதர்சனம் பண்ற போது அவசகுணமா நிறுத்திட்டாரு நம்ம சம்பந்தி. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பொண்ணு பாக்குற சடங்கு முடிஞ்சு பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு மாப்பிளைக்கும் பொண்ணை பிடிச்ச பிறகு இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டா அது நல்லா இருக்குங்களா? என்னையா சொல்ற? எவையா உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தா? ஐயோ, நீங்களும் என் வீட்டுக்கு வரல, நானும் உங்க வீட்டுக்கு வரல. ஆனா பொண்ணு மட்டும் தனியா வந்து மாப்பிளைய பார்த்திருக்கு. ஐடியா கொடுத்தது பையனுக்கு தாய் மாமன், அரேஞ்ச் பண்ணது பையனுக்கு அம்மா. பொண்ணு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா வந்துதான். ஐடியா கொடுத்தது மாமாவா, அரேஞ்ச் பண்ணது அம்மாவா? என்ன எழவுடா இதெல்லாம்? இத பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ண பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இப்ப தகராறு பண்ணா நான் கொலகாரனாவே மாறிடுவேன். பேசாம ஓரமா போய் நிக்கணும். போங்க. சார், நான் பொண்ணுக்கு அப்பா, நியாயமானவன். இந்த காவிச்சட்டை ஒரு அயோக்கியன், தில்லு முள்ளு, வாயை திறந்தா புழுகு பித்தலாட்டம். இவங்க ஐயா உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க கூடாது.
நான் எங்க கையிலே கொடுக்குறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை ஒரே செகண்ட்ல சொல்லுங்க. எந்த காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்கேன் நீ? பரவாயில்ல, நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்களும் உங்க சம்சாரமும் பத்திரிகையை கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். சம்சாரமா? அவன் இன்னொரு பெரிய தில்லுமுள்ளு. எனக்கு அவளுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட வரவு விட்டதுதான். அதை எவனை ஒட்ட வைக்க முடியாது. இந்த சம்பந்தத்தை இந்த மாதிரி பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்காத குடும்பத்தை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, வீட்டுல யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். என் நல்ல நேரம், இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வீட்டு பையன் பூவிழராசு என் பெண்ணையும் சாமர்த்தியமா களவாடிட்டு என்னை இப்ப ஏமாத்த பாக்குறாரு. உங்கள யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட நல்ல விதமா சொல்லி எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க பிளீஸ். உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ணு அவன் மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவியராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி. எங்க பார்த்தாலும் ஒரே கேடிங்களா இருக்காங்க. இந்த கேடிங்க கூட்டத்துல எனக்கு சம்பந்தமே வேண்டாம், என்ன விட்டுடுங்க. அவன் சொல்லிட்டானா, எனக்கு தடை வருது, என்ன விட்டுடுங்க. பெரியவரே, ஒரு பன் கொடுங்க. 60 பைசா. எப்படி நம்ம ஐடியா பாத்தியா? உன் தாத்தாவை கட்டி போடாம அவர் கொம்பையும் கண்ணாடியும் தூக்கி மேல மாட்டிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன சார் செய்யணும்? இப்ப நாம கடத்திட்டு வந்தோமே அந்த படியை தூக்கி நான் சொல்றவர் மேல நீ போடணும். யார் மேல சார்? காதை கொடு. அப்பா அப்பா, தாத்தாவை யாரு கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. யாரா? பத்திரிக்கை வரைக்கும் வந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா யாருக்கு தான் ரோஷம் வராது? அதனால பாரிஜாத்தத்தோட அப்பா தான் தாத்தாவா எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும். அவர் பேர் என்ன? பஞ்சபூதமா? மாத்ருபூதம். மாத்ருபூதம். கமிஷனர் இருக்கார? விட்டா ஐஜி அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்கு. கமிஷன் ஆபீஸ்ல இருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? எம்எல்ஏ சிவஞானம். குட் மார்னிங் சார். ஓகே சார், எந்த தொகுதி எம்எல்ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏனா சட்டசபைக்கு போற எம்எல்ஏ நினைச்சீங்களா? இல்ல, என்னுடைய இனிஷியல்ஸ் MLA. இல்லையா? உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் முக்கா கிழம்? உங்க அப்பா 1.25 கிழமா இருப்பான். அந்த ஆளை கடத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சார், அந்த 1.25 கிழம் 20 லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி. 20 லட்சமா? ரைட்டர், உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார். ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு. ஏன் சார் 20 லட்சம் ரூபாய் சொத்துன உடனே 1.25 கிழம் வயசு பையன் ஆயிட்டானா? சார் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? திட்டவட்டமா பெயரோட சொல்ற, எழுதிக்கிங்க. மாத்ருபூதம் 111 பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரிப்பேட்டை, சென்னை 600004. நீ இந்த ரூம் போ. நீங்க போயா? நீ அந்த ரூம் போய் தெரியா?
நீ அது ரூமுக்கு போய். சார் யார தேடுறீங்க? மாத்துரு பூதத்தை தேடுறோம். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு ரூம் ஆள் அனுப்புறீங்க? எங்கிட்ட கேட்ட நான் சொல்லிருப்பேனே, நான் தான் மாத்துரு பூதம். நைஸா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? யோ, புத்தி இல்லாம பேசாதீங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும்? கான்ஸ்டபிள் சீக்கிரம் வந்து பிடிங்க. அங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க மாத்துரு பூதம். கேட்ச் ஹிம், கேட்ச் ஹிம், போலீஸ், கேட்ச் ஹிம், போலீஸ். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? அதை சொல்லாமலேயே என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்களே, இது நியாயமா? ஐயோ, இவங்களோட நான் தனியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்போ ஆலோல சிங்க ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்கன்னு சொல்லு, வெளியே விட்டுறோம். யாரு சார் அந்த ஆலோல சிங்கம்? இப்படி அப்பாவித்தனமா கேட்டா விட்டுடுவோமா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஆலோல சிங்கம் ஐயாவை கடத்தினத்துக்காக மாத்ருபூதம்ங்கிறவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறீங்கல்ல, கடத்தினது மாத்ருபூதம் இல்ல சார், சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தினது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம். ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார், பழிய தூக்கி நைசா மாத்ருபூதம் மேல போட்டுட்டார். நீங்களும் மாத்ருபூதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, மேலதிகாரிங்க கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க. வாங்க வாங்க. எங்க அப்பாவை கடத்திக்கிட்டு போன விஷயத்தை அந்த மாத்ருபூதம் ஒத்துக்கிட்டானே? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா, எங்க அப்பா? சொத்தோட போன எங்க அப்பா எங்க? ஏயா போலீஸ்காரனா இழிச்ச வாங்கி நினைச்சியா? என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சுட்டு என்கிட்ட நாடகம் வேற ஆடுவ? இந்த ஆள அலக்கா அப்படி தூக்கிட்டு வாங்கயா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மேலதான் உங்களுக்கு சந்தேகம், இந்த சேர் மேல என்ன சந்தேகம்? இதே போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வர்றீங்க? யோ, சேரோட ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? பார்த்து மாத்ருபூதம் எங்கடா அப்பா? யார பாத்துற டாங்குற எரும மாடு, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீதானே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நிறுத்துங்கயா, ஒண்ணே ரெண்டு பேரை சண்டை போடுங்க, இல்ல மரியாதையா போய் மூலையில உட்காருங்க. இந்த பாவலா வேலையெல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க, கெட்ட கோவம். ஏற்கனவே வெளியே 7 கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க, உங்க 2 பேரையும் சேர்த்தா 9 ஆயிடும். அப்படி கேளு, போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூவழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டி தேவர் கிட்ட பேசுறேன், நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது, புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா, உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்குறேன்னு பாரு. இப்படி சொந்த பேரனே தாத்தாவை கடத்திட்டு அக்கிரமத்தை பார்த்ததே இல்லடா. வெங்காயம், நீ அந்த காவி சட்டோடு சேர்ந்துடாதே. ஆமா, அவன் உன்னை நட்டத்துல எடுத்துட்டு போயிடுவான். எஸ் பாஸ். டேய் அமாவாசை. எஸ் பாஸ். டேய் துலுக்கானோ. எத்தனை பேரு? எஸ் பாஸ். டேய் செபாஸ்டியன். எஸ் பாஸ். இந்த கலவை இனிமே ஏதாவது பேசினா சுட்டு தள்ளுங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, முண்டமா வெட்டி போடுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாங்க மாயாண்டி. அமாவாசை, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. என்ன துர்கானோ, செபாஸ்டியன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க.
பாரிஜாதம் వెంకటాచలం பாரிஜாதம் వెంకటాచలం பாரி వెంకీ பாரி వెంకీ பாரி వెంకీ என்னடி மாயாண்டி செபாஸ்டியன் ஏன் இங்க இருக்கிறீங்க தள்ளி நில்லுங்க இப்படி நில்லுங்க யாரது காவிச்சட்ட கந்தசாமி எங்க ஆள்கிட்ட தகராறு பண்ணலையே இந்தாங்க டிஃபன் எங்க இருக்கு இங்க இருக்கு சரி சரி கைய தலைக்கு மேல தூக்கி சோம்பெல்லாம் முடிக்கூடாது நான் சுறுசுறுப்பு மாயாண்டி மாயாண்டி இந்தாடா நீ கேட்ட சிக்கன் பிரியாணி செபாஸ்டியன் செபாஸ்டியன் இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம் பாயா அம்மாவாஷ் அம்மாவாஷ் இந்தாடா நீ கேட்ட பரோட்டா வறுத்தக்கறி உங்களை மாயாண்டி விட்டு அடிக்க சொல்ல போறேன் உட்காருங்க உட்காருங்க கை எடுங்க எடுங்க இதான் தலைகாணி சாப்பிடணும் படுக்கணும் தூங்கணும் கோட்டை விடணும் கன்சாமி இங்க வாடா முட்டா பயல ஐயோ ஐயோ உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது மாயாண்டி எஸ் பாஸ் எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது நான் தான் கொடுத்தேன் பாஸ் எதுக்குடா ஒரு கிழவனை பதுக்கி வைக்க மாயாண்டி அமாவாசை துளுக்கானா இன்னும் 4 தடியனுங்க அதனாலதான் 4 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன் இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற 3 கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி
நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிட. அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன் இப்போ.